ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படித்த ஸ்லோகம் 29வது பதம். சயேவ கோதனம் லக்ஷ்மியா நிகேதம் சிதகோ பிருஷம் சாரயன் அனுகான் கோபான் ரணத்வேனோ அரீரமத். கோதனம், கோபிருஷம், கோபான், இந்த 3 வார்த்தை இந்த ஸ்லோகத்துல இருக்கு. எல்லா சௌகரியங்களுக்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமான பகவான் மிகவும் அழகிய காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை வாசித்து தம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த இடையர் சிறுவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். சரி, இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இந்த நினைவில் கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஒரு விஷயத்த மனது ஒழுங்கா நினைக்கவே செய்யாது. மனித மனம் ஒரு குரங்கு மாதிரி. குரங்கு என்ன பண்ணும்? ஒரு மரத்துல உருப்படியா சாப்பிடாது. ஒரு மரத்துல ஏறும், அதுல சில பழங்களை பறிச்சு போடும், அதுக்கப்புறம் அடுத்த மரத்துக்கு தாவும், அதுல சில பழங்களை பறிச்சு போடும். இப்படி மரத்துக்கு மரம் தாவி கிளைய உடைச்சு பழங்களை வீணாக்கி, ஆனா எந்த மரத்துலயா உருப்படியா சாப்பிட்டுதான் மேல போச்சா? இல்ல. அதே போலதான் நம்முடைய மனித மனம். இந்த மனதை கட்டுப்படுத்துறது பெரிய பாடா இருக்கு. மனதை கட்டுப்படுத்துறது பெரிய சவாலா இருக்கு. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அர்ஜுனன் ரொம்ப சவாலான விஷயம் சொல்லிட்டார். சஞ்சலம்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் பண்ணிய வாயு ரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா, என் மனதை கட்டுப்படுத்தவே முடியல. அது காற்றை விட வேகமா போகுது. நான் தோத்து போயிட்டேன், என்னால முடியல. மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ கிருஷ்ணர் ஒத்துன்றார். ஆமா அர்ஜுனா, நீ சொன்னது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அசம்சயம் மகாபாகோ, பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா, சந்தேகமே இல்லை. அசம்சயம்னா சந்தேகம் கிடையாது. என்ன சந்தேகம் வேண்டாம்? மகாபாகோ, பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா, மனோ துர்நிகிரகம் சலம், மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ முடியலங்கிற, நான் முடியுங்கிற. அர்ஜுனன் முடியலங்கிறாரு, கிருஷ்ணர் முடியுங்கிறாரு. எப்படி முடியும்? அப்பியாசேனது கௌந்தேய வைராக்கியன சகிரிகேரி. அப்பியாச தொடர்ந்து பயிற்சி, வைராக்கியம் பற்றின்மை. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். யார் ஒருத்தர் தொடர்ந்து பயிற்சி பண்றாங்களோ, இந்த ஜட உலகத்து மேல பற்றின்மையை வளர்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு அது சாத்தியமாகும். இல்லாட்டி மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கடினமானதுங்கிறாரு. அப்ப ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது, டிவி சீரியல் கிடையாது, சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே அர்ஜுனன் முடியலங்கிறாரு. நம்ம ஏன் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. அப்புறம் எங்க சாத்தியம்? கொஞ்சம் கஷ்டம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அப்பியாச பயிற்சி. அப்பியாசம்னா தொடர்ந்து பயிற்சி. அப்புறம் வைராகியம். இது வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். அப்போ இந்த மனதை பற்றிய விஞ்ஞானம் பகவத்கீதையில பகவான் சொல்றார். மனதை பற்றிய விஞ்ஞானம் என்னது? உனக்கு எதிரி நண்பனும் வெளியில யாரும் இல்ல அர்ஜுனா, உன் கூடயே தான் இருக்கான். நம்ம எதிரியை நம்ம வெளியில எல்லாம் வச்சுக்கல. ஓ, என் ஆபீஸ்ல இவர் எனக்கு எதிரியா இருப்பாரோ, இவர் போய் என்ன எஜமானட்டு பாஸ்ட என்னை பத்தி சொல்லி கொடுத்துருவாரோ, இல்ல என் குடும்பத்துல இவங்க எனக்கு எதிரியா இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு எதிரி, மருமக மாமியாருக்கு எதிரி, நாத்தனாரு கொழுந்தனாரு அப்படியெல்லாம் கிடையாது.
இங்க யாருக்குமே யார் எதிரி கிடையாது. நமக்கு நாம தான் எதிரி, நமக்கு நாம தான் நண்பன். அப்படின்னா நம் மனதுதான் நமக்கு எதிரி, நம் மனதுதான் நம் நண்பன். இதே பகவத்கீதையில 6ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்லிட்டு, பந்தூராத்மானம் ஆத்மானம் ஆத்மானாம் விபுராத்மனக. யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த மனது அவன் நண்பன். யாருடைய மனது அவன் கட்டுப்பாட்டுல இல்லையோ அந்த மனது அவனுக்கு எதிரி. அப்ப நம்ம நண்பனா எதிரியா நம்ம மனசு? நம்ம எல்லாருக்குமே எதிரியா தான் இருக்கு. நம்ம இன்னும் மனதை நம்ம முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வரல. நம்ம எல்லாருமே மனம் போன போக்குல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பக்தியை கூட எல்லாரும் மனம் போன போக்குல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பிரபுபாதர் வந்ததுனால பக்தியை நம்ம ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாமளும் மனம் போன போக்குல தான் வாழ்ந்தோம். மனம் போன போக்குல வாழ்க்கை. சோ மனதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா தொடர்ந்து பயிற்சினாலையும் பற்றின்மையாலும் சாத்தியமாகுங்கிற. அப்போ இந்த பக்தி யோகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற யோகங்கள்ல மனதை கட்டுப்படுத்த பெரும் போராட்டம் நடக்கும். ஒரு அஷ்டாங்க யோகியோ அல்லது ஒரு ஞான யோகியோ ஒரு தியான யோகியோ அவர் வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். தனி ஒரு இடத்துக்கு போகணும். அதெல்லாம் 6ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவான் ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. அந்த விவரத்தை கேட்டு அர்ஜுனன் இந்த யோகா எல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்ட்டார். அந்த 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க யோக முறையை பற்றி பகவான் வர்ணிச்சார். தனி இடத்துக்கு போகணும். அந்த இடம் ரொம்ப உயர்வா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு தர்பை புல்ல போட்டு அது மேல உட்கார்ந்து இருக்கணும். அப்புறம் கண்ணை ஃபுல்லா மூடி இருக்கக்கூடாது, முழுமையும் திறந்திருக்க கூடாது. மூக்கினுடைய நாசி, அத நாசியை வந்து அப்படி பார்த்து தியானம் செய்யணும். இதெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கே சாத்தியம் இல்லைங்கும் போது கலியுக மக்களை பத்தி நம்மை பத்தி சொல்ல என்ன இருக்கு? சித்த நேரம் நம்மளால சும்மா இருக்க முடியல. இப்போ இந்த வகுப்புல இவ்வளவு பேர் இருக்கிறோம். இதுல கொஞ்ச நேரம் கிளாஸ் கேட்கும் போது எதையுமே நினைக்காம கிளாஸை மட்டும் கவனிங்க. இந்த கிளாஸ் நடக்கும்போது பாகவதம் நடக்கும்போது பாகவத்துல மட்டும் கவனம் வைங்க. வேற எதுலயும் கவனம் வைக்காதீங்கன்னா முடியுதா? ஐயோ 6:50 ஆயிருச்சே, வீட்டுக்காரர் 8 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு, இன்னைக்கு தோசை சுடலாமா இட்லி ஊத்தி கொடுத்துடலாமா, இல்ல டக்குன்னு சப்பாத்தி போட்டுடலாமா, இல்ல ஏதாவது உப்புமா கிண்டி வச்சிடலாமா அப்படின்னு மனசுல திட்டம் வரும். ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. மனதோட வேலை திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதை நிறுத்த முடியல. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த யோக முறைகள்லாம் அஷ்டாங்க யோக முறையினால மனதை ஒருநிலைப்படுத்துவதோ அல்லது ஞான யோகத்தினால மனதை ஒருநிலைப்படுத்துவதோ சாத்தியம் இல்லை. அப்போ பக்தி யோகம் தான் மிக எளிமையான வழி மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு. காரணம் என்னன்னா, பக்தி யோகத்துல செயற்கையான முறையில ஒரு பக்தன் முயல்றது இல்ல. மற்ற யோகத்துல என்ன பண்ணுவாங்க, ஏ மனமே ஓடாத ஓடாதன்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. மனது ஓடாதுன்னு சொல்லிட்டு நாம மனது பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். ஆனா பக்தி யோகத்துடைய சிறப்பு என்னன்னா, பக்தி யோகம்னால இயல்பானதுதான், செயற்கையானது இல்ல. மற்ற யோக முறையெல்லாம் செயற்கையா மனதை கட்டுப்படுத்தணும், அது ரொம்ப கடினமும் கூட. ஆனா பக்தி தொண்டுடைய சிறப்பு என்னன்னா, மனதை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா, பக்தி தொண்டு செய்யறது மூலமா மனதை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். அப்போ 9 விதமான பக்தி யோக முறையை வந்து பிரகலாத் மகாராஜா நமக்கு சிபாரிசு பண்றார். அவர் தான் பக்தர்களே சக்கரவர்த்தி, பக்தராஜ். பக்தர்களே மிக உயர்ந்த பக்தர், மிக தூய பக்தர் அவர். பகவானுக்கு மிக பிரியமானவர். அவருக்காக வேண்டியே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தாருன்னா பாத்துக்கங்களேன். அப்ப பிரகலாத் மகாராஜ் கத்துக் கொடுக்கிறார் எப்படி வந்து நம்ம கிருஷ்ணர் மேல் நம்ம மனதை நிறுத்துவது. அப்போ 9 விதமான யோக முறை பற்றி பிரகலாத் சொல்றார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9லயும் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணலாம். இல்ல ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதுல வந்து தீவிரமா செயல்படலாம். இது எல்லாமே இயல்பானது. அப்ப இது எங்கிருந்து தொடங்குது? ஸ்ரவணத்துல இருந்து தொடங்குது. இப்ப நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான். ரோபாடு புஸ்தகம் படிச்சு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரை பற்றி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போகும். சண்மதா சுகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருது சதா. தொடர்ந்து யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க இதயத்துல அழுக்குகள்லாம் நீங்கிரும். அப்போ கிருஷ்ணரை பத்தி கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம குணமாகும். நோய், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசைங்க,
இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் மனதில் இருக்கக்கூடிய மனதில் எழக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க சரியா போயிடும். ஆனா கலியுகத்துல மக்கள் அதுக்கு தயாரா இல்லையே, அதான் அடுத்த பிரச்சனை. எவ்வளோ விஷயங்களை கேட்க தயாரா இருக்காங்க. சோத்தரு நிந்யாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசிரஷு ஆப்ரஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? எவ்வளோ ஆயிரம் விஷயங்களை மக்கள் கேட்கிறாங்க. பரிசித் மகாராஜ் கேட்கிறாரு, ஏன் மக்கள் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ஆயிரம் பௌதிக விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆயிரம் பௌதிக விஷயங்களை வச்சுட்டு கிருஷ்ணரை பத்தி கேட்க அவங்க தயாரா இல்ல. ஏன் தயாரா இல்ல? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். தான் யாருன்னே மறந்து போயிட்டான். தான் யாருன்னே மறந்து போனதுனால தனக்கு எது நன்மைன்னு தெரியல. இன்னைக்கு மக்களுக்கு நான் யாருன்னே மறந்து போயிட்டு தான் யாருன்னே மறந்து போயிட்டதுனால தனக்கு எது நன்மை தரக்கூடியதுன்னு தெரியல. அதனால கிரகேஷு கிரகமேதினா, அவங்க வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்றாங்க. மனித வாழ்க்கை வீட்டு விலங்காக வாழ்றதுக்கு அல்ல, வீட்டுல இருந்து விடுபடுறதுக்காக. மனித வாழ்க்கை வீட்டு விலங்கா வாழ்றதுக்கு இல்ல, வீட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்காக. ஆனா அது தெரியல. ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம். அதனால பண்ணிக்கு சோ மெனி கொஸ்டின்ஸ். பிரபுபா சொல்ற மாதிரி நிறைய கேள்வி. கடவுள் இருக்கிறாரா? அவர் எப்படி இருப்பாரு? அது எப்படி கடவுள் இந்த உலகத்துல அவதரிப்பாரு? அவரே அவதரிக்கணும்? அப்படியெல்லாம் ஒண்ணு அவதாரம்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவதரிக்க மாட்டாங்க மாதிரி நிறைய கேள்விங்க. எக்கச்சக்கமான கேள்வி. கடவுள் எப்படி அவதரிக்க முடியும்? அவர் எப்படி அவதரிப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட நாங்க பாகவதத்துல பேசிட்டு இருந்தோம். காலையில இன்னைக்கு காலையில இதே அத்தியாயத்துல தான், தேர்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல இதே அத்தியாயத்துல பேசிட்டு இருந்தோம். கடவுள் எப்படி அவதரிக்கிறாரு, பகவான் எப்படி அவதரிக்கிறாரு, அப்புறம் அவர் எதுக்காக அவதரிக்கிறாரு, ஆஹ் என்ன தேவைக்காக, எப்போது அவதரிப்பாரு, இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா பெரும்பாலும் மற்ற மார்க்கங்கள்ல இறை தூதர்களை பத்தி சொல்லியிருக்கு. இந்த இறை தூதர் வந்தாரு இறைவனை பத்தி சொன்னாரு, அந்த இறை தூதர் வந்தாரு இறைவனை பத்தி சொன்னாரு. ஆனா எந்த மார்க்கத்திலுமே இறைவனே வந்தாருன்னு சொல்லல. இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இல்ல நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ஆராய்ந்து பாருங்க. ஏதேனும் மார்க்கத்துல இறைவன் இந்த ரூபத்துல வந்தாரு, இந்த தெய்வீகமா லீலைகளை செய்தாரு, இப்படி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருக்குமா? இல்ல. நம்முடைய சனாதன தர்மத்துல, நம் வேதங்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, உபனிஷத்துக்கள்ல தான் பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரங்கள், இந்த அவதாரத்துடைய நோக்கம், அவர் எப்படி அவதாரம் பண்றாரு, எதுக்காக அவதாரம் பண்றாரு, எங்க அவதாரம் பண்றாரு, எப்போது அவராதம் அவதரிக்கிறாரு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால சனாதன தர்மங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நாம பின்பற்றி கொண்டிருக்கிற சனாதன தர்மம் மிக உயர்ந்தது, உன்னதமானது. ஏன்னா பகவானுடைய அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்போ பகவானுடைய அவதாரத்தை பற்றிய தகவல்கள் நம்ம சாஸ்திரத்துல பார்க்கலாம். கடவுள் சில சில மார்க்கத்துல இறைவன் சொல்றாங்க, சில மார்க்கத்துல ஆண்டவர்னு சொல்றாங்க. நாம கடவுள் அப்படின்னு நிறைய கடவுளை சொல்றோம். ஆனா பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு பகவத்கீதை, பாகவதம், இதிகாசங்கள், புராணங்கள், பிரம்மசங்கீத பல்வேறு இடங்கள்ல. அப்போ அவருக்கு ரூபம் உண்டு. கடவுள் உருவமற்றவர் கிடையாது. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா எனக்கு எங்க இருந்து உருவம் வந்தது? எனக்கு யார் இந்த உருவத்தை கொடுத்தா? அவருக்கு உருவம் இருக்க போய் தான் எனக்கு உருவம். அவருக்கு எண்ணம் இருக்க போய் தான் எனக்கு எண்ணம். அவர் செயல்படுறதுனால நான் செயல்படுறேன். அவர் அசைறதுனாலதான் இந்த உலகமே அசையுது. அவர் அசையல இந்த பிரபஞ்சம் ஒண்ணும் அசையாது. அதனால அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் நபர், ஆனா அவர் புருஷோத்தம். புருஷர்களே உத்தமமானவர். சோ அதனால இங்க கடவுள் எப்படி வராரு? அவரு தன் சொந்த சரீரத்தோட வர்றாரு. அந்த ரூபத்தோடைய வர்ணனை இங்க கொடுத்திருக்காரு. எப்படி இருக்கு? பிரம்மசமீதியில பிரம்மா ரொம்ப அழகா சொல்றாரு. வேணும் கனந்தம ரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. வேணு என்ற புல்லாங்குழலை ஏந்திருப்பார். வேணு வனந்தம் அரவிந்த தலாயதாக்ஷம். அப்படியே அவர் உடல்ல 3 வளைவு, திரிபங்க லலிதா.
க்ஷாமம் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மேகக்ஷாமம். மேகக்ஷாமம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை. மார்பல ஸ்ரீவஸ்த குறி. கழுத்துல கௌஸ்துப மணி. மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை. தலையில அழகான சுருள் கூந்தல். அதுல ஒரு அழகான கிரீடம். அதுக்கு மேல ஒரு மயிர்பீழி. வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம். பர்ஹாவதம்சம் அசித அம்புத சுந்தராங்கம். கிருஷ்ணர் ஏற்கனவே அழகுதான். அழகுன்னா கிருஷ்ணர் தான். அந்த அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி தலையில ஒரு மயிர்பீலி வச்சிருக்கு. தலையில ஒரு மயிர்பீலி. அசிதாம்பது கந்தர்ப்ப கோடி கமனியா. காமதேவன். ஒரு காமதேவன். அப்படி அழகு எல்லாரையும் வசீகரிச்சிருவார். காமதேவன் என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் வசீகரிப்பார். அந்த காமதேவன் 1000 அல்ல கோடி. கந்தர்ப்ப கோடி கமனிய. கோடிக்கணக்கான காமதேவன் சேர்ந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட வந்து அழகுக்கு பிச்சை எடுக்கணும். ஐயா எனக்கு கொஞ்சம் அழகு கொடுக்குறீங்களா? உங்க அழகுல எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். கந்தர்ப்ப கோடி, கோடிக்கணக்கான மன்மதன்கள் ஒருங்கிணைந்து வந்தாலும், கோடிக்கணக்கான மன்மதன்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கிருஷ்ணர் முன்னாடி அழகுக்கு அப்படி பிக்ஷை எடுக்கணும். ஐயா உங்க அழகுல கொஞ்சம் கொடுங்க. கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம். கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அப்ப கடவுளுக்கு உருவம் உண்டு. அந்த உருவத்தை பார்த்த நபரும் உண்டு. இங்க பிரம்மாவே அதிகாரப்பூர்வமா சொல்றார். பகவத்கீதையில பகவானே சொல்றார். அவருடைய ரூபத்தை பத்தி சொல்றார். அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. திரும்ப பிரம்ம சமேத ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதி கோவிந்தா சர்வகாரணகா. சச்சித் நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம் ஒரு. அதேதான் பகவத்கீதை பகவான் சொல்றார். அபஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம் பாவமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த பூமியில வரும்போது என்னையும் ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எப்படி கிருஷ்ணர் கடவுளா இருப்பார்? பகவானை பற்றி அறியாத மடையர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், பேரளவான வரட்டு தத்துவத்தை நம்புறவங்க, மனக்கற்பனையை நம்புறவங்க, செயற்கையான முறையில இறைவனை உணரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண மனிதர். அது என்னங்க அவர் ஒரு சாதாரண மனிதர் தான்? இல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவர். கிருஷ்ணர் வந்து அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவர். அதனால கடவுளை உணர முடியாதுன்னு இப்படி நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமி பிரார்த்தனை செய்யறார். என்ன பிரார்த்தனை செய்யறாரு? இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஞானிகள்லாம் பிரம்மமே ஆனந்தம், பிரம்மமே ஆனந்தம், பிரம்மத்து பின்னாடியே ஓடுறாங்க. பிரம்மம் தான் நித்தியமானது, பிரம்மம் தான் அழிவற்றது. அட பிரம்மம் பிரம்மங்கிற பிரம்மம்னா என்னது? அது எங்கும் வியாபிச்சிருக்கு. அந்த பிரம்மம் தான் கடவுள். அந்த பிரம்மம் தான் இறைவன். அந்த பிரம்மம் தான் ஆண்டவர். அந்த பிரம்மம் தான் எல்லாமே. சர்வம் கலோயிதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்திலேயே முடியுது. அதான் பிரம்ம சத்தியம். பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகம் பொய். மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? ரோபா அடிக்கடி சொல்லுவார். மாயாவாதிகளுடைய கற்பனை என்ன? மாயாவாதி என்ன நினைச்சுக்கிறான்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அந்த பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகம் பொய். சோ நான் இந்த ஜட உலகத்துல இருக்கேன். இந்த ஜட உலகம் எங்கிருந்து வந்தது? அந்த பிரம்மத்திட்ட இருந்து வந்தது. நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த பிரம்மத்திட்ட இருந்து வந்திருக்கிறேன். சரி, இந்த உடலை விட்டா நான் என்ன ஆவேன்? அந்த பிரம்மத்துக்கிட்ட போயிருவேன். அப்புறம் நான் வேற, இந்த பிரம்மம் வேற இல்ல. நான் வந்து இந்த ஜட உலகத்துல வந்துட்டேன். ஆமா, அறியாம இங்க வந்துட்டேன். இப்போ நான் உணர்றேன், அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த உடல் அல்ல, பிரம்மம். நான் நித்தியமானவன், அழிவற்றவன். பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிடாதீங்க, குழம்பிக்காதீங்க. சோ பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது. சோ நித்தியமான அழிவற்ற ஒன்றிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது. நித்தியமான அழிவற்ற ஒன்று நான் வந்திருக்கிறேன். நானும் நித்தியமானவன், அழிவற்றவன். அதை மறந்து விட்டேன். அதுதான் இங்கு உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ நான் உணர்ந்து விட்டேன், நான் நித்தியமானவன், அழிவற்றவன், அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த உடலை விட்ட உடனே நான் அந்த பிரம்மத்தை தியானிப்பேன். அந்த பிரம்மத்தையே தியானிச்சு ஓம் 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 அப்படின்னு இந்த ஓம்காரத்தை தியானம் செஞ்சு நான் இந்த உடலை விட்டு அந்த பிரம்மத்தோட ஒன்றாயிரணும். அதுக்கப்புறம் அந்த பிரம்ம வேற, இந்த பிரம்ம வேற, எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நான் தான் கடவுள், நானே கடவுள். இதுதான் மாயாவோட கடைசி வலைன்னு பிரபுபா சொல்லுவார். மாயாவோட கடைசி வலை என்னது? ஒருவன் தன்னையே கடவுளா கருதுவது. நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் இறைவன், நான் தான் கட்டுப்படுவர், நான். இதுதான் மாயாவோட கடைசி வலை. ஜீவாத்மாவை பிடிச்சு கட்டி வச்சிருக்கு இந்த வலையில தான். ஜீவாத்மாவை இந்த வலையில தான் கட்டி வச்சிருக்கு. சரி, இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, பிரம்ம சுகம். ஒரு ஞானி என்ன பண்றாராம்? இந்த ஜட உலக வாழ்க்கையில விரக்தி அடைகிறார். என்னடா வாழ்க்கை, என்றுமே கவலை, நிக்கவோ பார்க்கவோ நேரமே இல்லை. ஆடு போல் மாடு போல் அசை போட்டு மரக்கிளை அடியேனும் நிக்கவோர் கனமேனும் ஓடிக்கிட்டே இருக்க. ஆடு மாடு கூட ஒரு இடத்துல நின்று அசை போடுது, எனக்கு அது கூட நேரம் இல்லை. ஆபீஸ்ல போனா புழிஞ்சு எடுத்துடுறாங்க. ஸ்கூல்ல போனா நைட் 8:30 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு 8:30 மணி வரைக்கும், நைட் 8:30 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். ஆபீஸ்ல போனா ராத்திரி 9:30 10 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. விரக்தி அடைஞ்சு போயிடுறாங்க. புலன்புமே அனுபவிக்க முடியல மக்களால். கலியுகத்துல எப்படியாவது புலன்பு அனுபவிக்கலாம்னு கஷ்டப்படுறாங்க. மேலும் மேலும் துன்பம் தான் படுறாங்க. அந்த கஷ்டப்படுறதுனால இன்பம் அனுபவிக்கவே முடியல. அதனால ஒரு சிலருக்கு விரக்தி அடைஞ்சிடறாங்க. ச்சே, இந்த பௌதிக வாழ்க்கையே வேண்டாம், இந்த ஜட உலக வாழ்க்கையே வேண்டாம், பிறப்பொறுப்பே வேண்டாம், நான் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? பகவானைத்தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தேடணும்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? ஓ, கடவுள் வந்து உருவமற்றவரு, அவர் பிரம்மம் ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு, நான் போய் அந்த ஜோதியில ஒன்றாயிருக்கணும். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, அந்த பிரம்ம சுகத்தை அனுபவிக்கணும். இந்த உடல் சுகம் கிடையாது. இந்த உடல்ல சுகம் கிடையாது, துக்கம்தான். எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனேவையே ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. இந்த புலன்களால பெறக்கூடிய இன்பத்துக்கு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு அர்ஜுனா. புத்திசாலிகள் அது பின்னாடி போக மாட்டாங்க. அதனால புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஞானி புலன்பத்துல ஈடுபடாம மோட்சத்தை நோக்கி போவார். அவர் என்ன சுகம் நினைக்கிறாரு? இந்த பௌதிக வாழ்க்கையில எனக்கு சுகம் இல்லைன்னு விரக்தி அடைகிறார். கர்மிகள் என்ன பண்றாங்க? கர்மிகள்னா கருப்பா இருக்கிறவங்க இல்ல. கர்மிகள்னு சொன்னா பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க. பணம், காசு, பேரு, புகழ், பெண்கள், ஆண்கள், இதுதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையே சுவையா இருக்குது. காரணம் அந்த அறியாமையினால மீண்டும் மீண்டும் அதுல உழண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுல விரக்தி அடைகிறவங்க கொஞ்சம் ஆன்மீக பக்கம் திரும்புறாங்க. அப்பதான் இந்த ஞான மார்க்கத்துக்கு வருவாங்க. ஓ, பிரம்மன் தான் எல்லாமே, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. இந்த பிரம்ம சுகம் அவங்களுக்கு தராது. பிரம்ம சுகத்தை அனுபவிக்க முடியாது. அவனை கடும் தவம் செய்யணும். அது ரொம்ப கஷ்டங்கிறாரு கிருஷ்ணா. பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். அர்ஜுனா, இந்த பிரம்மன்ல போய் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை வந்து தோன்றா உருவுல, உருவமற்ற தன்மை, என்னை உருவமற்ற பரம்பொருளாக, பரம சத்தியமாக என்னை வந்து பிரம்ம ஜோதியாக அணுகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சிலர் முயற்சி பண்றாங்க, சிலப்ப அதுல தோத்து போயிடுறாங்க, திரும்பி முயற்சி பண்றாங்க. அந்த பிரம்ம ஆனந்தத்தை எப்படியாவது அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சிலர் வந்து கிருஷ்ணரை பிரம்மானந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை யாருன்னு தெரிஞ்சுக்காம அவர் பிரம்மம் நினைச்சிட்டு, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசியந்த தானாம் பரதாரகேன. பகவானுடைய பக்தர்கள் அவரை பரமபுருஷோத்தம்னா வழிபட்டு பேரானந்தம் அடைகிறார். இங்க வந்து அன்பு பரிமாற்றம். பக்தி தொண்டுனாலே அன்பு பரிமாற்றம் தான். பக்தர்களுக்குள்ள, பக்தர்களுக்கும் பகவானுக்கும், அப்புறம் பகவானுக்கும் பக்தர்களுக்கும், அப்புறம் பக்தர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் இடத்துல, சீடருக்கும் குருவுக்கு இடத்துல அன்பு பரிமாற்றம். பக்தி தொண்டுனாலே சேவை, அன்பு பரிமாற்றம். அதனால பக்தர்கள் அடைகிற ஆனந்தம் வந்து பேரானந்தம்.
ஆஹ் பேரானந்தம். இப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி பக்தர் அடைகிற ஆனந்தம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணருக்கு சேவை செய்து பக்தர் அடைகிற ஆனந்தத்துக்கும் பிரம்மத்தை உணர ஒரு ஞானி அடைகிற ஆனந்துக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. பிரம்மானந்தம் எப்படின்னா, பகவானுக்கு சேவை செய்து பக்தி தோன்றுனால கிடைக்கூடிய ஆனந்தத்தை இறைவனுடைய தோன்றா உருவத்துல அடையறாங்க இல்லையா? அந்த ஆனந்தத்தோடு ஒப்பிடும் போது இந்த பிரம்மானந்தங்கிறது எப்படின்னா, ரொம்ப தாகத்துல இருக்கிறவங்க, பாலைவனத்துல ரொம்ப தாகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா எப்படி? பிரம்மானந்தம்ங்கிறது அப்படிதான். இறைவனுடைய தோன்றா உருவத்துல மனதை நிறுத்தணுங்கிறது கஷ்டம். அப்படி நிறுத்தினாலும் அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நல்ல தண்ணி தாகம் எடுத்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கிற மாதிரி. தாகம் தீரவா போகுது? தாகமும் தீராது, வேக்கையும் தீராது. ஆனா பக்தி தொண்டுனால பெறக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா? அது மடை திறந்து வர்ற காட்டாற்று வெள்ளம் போல. அப்படி மூழ்கி அதுல டைவ் அடிக்கலாம். அப்போ பகவானுக்கு பக்தி செய்து வரக்கூடிய ஆனந்தமும் பகவானுடைய உருவமற்ற தன்மையில கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் ரெண்டும் ஒன்னே கிடையாது. மலை போல வித்தியாசம் இருக்கு. மலை போல வித்தியாசம். இங்க உத்தவர் அந்த மாதிரி பக்தர். எந்த மாதிரி பக்தர்? பகவானுடைய லீலைகளை நினைத்து நினைத்து பேரானந்த பெருங்கடல்ல மூழ்கிட்டார். பகவானுடைய லீலைகளை நினைத்து நினைத்து பேரானந்த பெருங்கடல்ல மூழ்கிட்டாரு. அவரால் பேச முடியல. விதுரர் கேள்வி கேட்கும் போது உத்தவருடைய தொண்டை அடைக்குது, தழுதழுக்குது, கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வடியுது, உடல்ல மயிரெல்லாம் குத்திட்டு நிக்குது. அப்படியே பேச முடியாம தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு வகையா சமாதானமாய் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் பக்தியில கிடைக்கக்கூடிய ஆனந்தம். பிரம்மத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பாலைவனத்துல தாகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்குற மாதிரி திருப்தியா திருப்தி அடையாது. அதனால இந்த பகவானுடைய ரூபம், உருவமற்ற தன்மை, அது கஷ்டமானது கூட இல்லையா? இப்ப இந்த கிளாஸ்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கடவுளை நினைங்க, ஆனா அவர் உருவமற்றவர் நினைங்க. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவரு, உருவமற்றவரு, ஆனா நீங்க அவர் தியானம் பண்ணணும். எப்படின்னு தியானம் பண்றது? நீங்க தியானம் பண்ணுங்க, ஆனா எப்படிங்க? கடவுளை தியானம் பண்ணுங்க, ஆனா எப்படிங்க? அவரு உருவமற்றதுங்க, ஆனா உருவமற்றது எப்படிங்க தியானம் பண்றது? அவர் எங்க எல்லா பக்கம் இருக்காரு, நீங்க ஏதாவது லைட்டை கூட தியானம் பண்ணணும். கடைசியில பல்பு டியூப் லைட்டு அதெல்லாம் தியானம் பண்ணிட்டு, விளக்கு, ஒரு ஒளி வடிவானு எதையோ தியானம் பண்ணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானிக்கணும்னு சொல்லுது. சரி பாருங்களேன், இப்போ உங்களை கடவுள் உருவமற்றவருங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னா முடியாது. ஒண்ணு எதையாவது குழப்பிக்கிட்டு இருப்போம், இல்ல எதையாவது தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்ல தூங்கிரும். ஆனா உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க விஷ்ணுவை தியானம் பண்ணுங்க அப்படின்னா உடனே கண்களை மூடி, எப்படி வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அந்த வாசுதேவ் கிருஷ்ணர் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை அணிந்திருக்கிறார். அவர் உடல் மழைக்காலத்து மேகத்தை போன்ற நீல வர்ணத்தில் இருக்கின்றது, மேக ஷியாமம், ஷியாம சுந்தரர். அவருடைய கண்கள் தாமரை இதழ் மாறி காது வரை நீண்டிருக்கிறது. அவர் 4 கரங்கள், சங்கம் சக்கரம் கதை தாமரை, 4 கரங்கள்ல 4 சின்னங்களை ஏந்தி இருக்கிறார். அவர் மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை அணிந்திருக்கிறார். அப்படிலாம் ரொம்ப அழகா மனதை ஒருநிலைப்படுத்திடலாம். எவ்வளவு நேரம் வேணா தியானம் பண்ணலாம். நாமளா வெளியே வந்தா உண்டு. அப்படியே உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி நாம சொல்லும் போது கிருஷ்ணருடைய ரூபம், ராமருடைய ரூபம், நரசிம்மரது ரூபம், அனைத்து ரூபத்தையும் தியானிக்க முடியும். இதுதான் இதுதான் பக்தி யோகத்துக்கும் மற்ற யோகத்துக்குள்ள வித்தியாசம். பக்தி யோகத்துல ரொம்ப சுலபமா மனதை பகவான் மேல பதிய வச்சிடலாம். சோ இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு உத்தவர். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? அப்போ அப்போ உத்தவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய சிந்தனையில, கிருஷ்ண உணர்வுல
உத்தவர் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய சிந்தனையில உணர்வுல மூழ்கி போயிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணர் வந்து கோதனம், பசுக்கள் தான் அவருக்கு தனம், கோத களஞ்சியம். அப்புறம் கோபர்ஷம், அழகிய அழகிய பசுக்களும் காளைகளும். அப்புறம் கோபான், கோபர்கள், கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பர்கள். அப்போ ஆன்மீக உலகம்னாலே, கிருஷ்ணரது உலகம்னாலே அங்க எல்லாமே பசுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பகவானே எடுத்துக்கங்க, கோவிந்தன் அல்லது கோபாலன். கோ அப்படின்னா பசு, கோ அப்படின்னா புலன்கள். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர் கோவிந்தன். கோபாலன், கோ கோ பசுவை பராமரிக்கும் பாலன், பாலகன் கோவிந்தன், கோபாலன். சரி, அவர் எங்க போறாரு? கோவர்த்தனத்துக்கு போறாரு. அப்ப கோவர்த்தனா, பசுக்களுக்கும் புலன்களுக்கும் ஊட்டம் அளிப்பவர் கோவர்த்தனா. கோவர்தனா gives nourishment to the cows and senses. கோவர்தனம் சொன்னா அந்த பக்தர் இருக்காரே, ஒரு கோபர். பாத்தீங்களா, கோபா, கோபர்கள். முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். கோலோக பிருந்தாவனம், பகவானுடைய உலகம் கோலோகம், கோகுலம், கோலோகம், கோகுலம், கோவிந்தன், கோபாலன், கோவர்தனம், கோபர்கள், கோபிகள். எல்லாம் கோ கோ கோதான். சரி, இந்த கோ என்ன சொல்லுது? நீ மெட்டீரியல் எடுக்காத, கிருஷ்ணாட்ட கோன்னு சொல்லுது. ஓ ஜீவாத்மாவே, டோன்ட் லிவ் இன் திஸ் மெட்டீரியல், கோ டு கோலோகா. கோ கோ கோ, கோலோகா கோ, கோலோ உண்டாவனத்துக்கு போ அப்படிங்குது. சோ கிருஷ்ணருடைய உலகம், ஆன்மீக உலகமே கோலோகம், கோலோக பிருந்தாவனம், பசுக்கள் நிறைந்தது. சுரபி லக்ஷாபிரதேச சுரபி அபிபாலயந்தம். திரும்பி பிரம்மா சொல்றாரு. என்ன பிரம்மா பிரபு சொல்றாரு? பூமாதா பசுக்களை சிந்தா கோமாதான்னு சிந்தாமணி, சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷா லக்ஷாவிரதேசு சுரபி அபிபாலயந்தம். லட்சக்கணக்கான சுரபி பசு, சுரபி பசுவுடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து பாலே ஆறா ஓடி சமுத்திரமா இருக்கு, பார்க்கடலா இருக்கு. சுரபி பசுவுடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து பாலே ஆறா ஓடி பால் சமுத்திரம். சீரா சீராப்திநாதன், ஷீர் சாகரம். ஷீர் அப்படின்னா மில்க், பால், பார்க்கடல். பார்க்கடலில் பையத்துமிலும் பையத்துயிலும் பரமநடி பாடி ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. பார்க்கடல்ல தான் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள். அப்போ பகவானுடைய உலகம் கோலோகம், லட்சக்கணக்கான சுரபி பசு, ஒன்னு ரெண்டு இல்ல, லட்சக்கணக்கான சுரபி பசு. அதனால கிருஷ்ணர்னாலே நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமணகிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. உண்மையான பிராமணர்கள், சும்மா பேரளவு பூணூல் போட்ட பிராமணர் இல்ல, உண்மையா சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய பிராமணர், விஷ்ணு பக்தரா இருக்கக்கூடிய பிராமணர். அந்த பிராமணர்களுக்கும் நமோ பிரம்மண்ய தேவாய, தேவர்களால, பிராமணர்களாலும் தேவர்களாலும் வழிபடப்படுபவரும், நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாயச்ச, பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பிரியமானவரும், கிருஷ்ணருக்கு என் பணிவான, கோவிந்தனுக்கு என் பணிவான வணக்கங்கள். கோவிந்தா, பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். கோவர்தனா, அந்த ஆன்மீக லோகத்துல கோவர்த்தன பர்வதம். ஒரு கோபர் வந்து பர்வதமாவே இருக்கார். எதுக்காக? பகவானுக்கும் பகவானது பக்தனுக்கும் சேவை செய்வதற்காக. கோவர்தனம், கோலோகம், கோகுலம், கேபிட்டல். கிருஷ்ணருடைய பால்ய லீலை நடந்தது கோகுலத்துல. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் புகழை கேட்டு நாலு படி பால் கறக்குதுன்னு பாட்டெல்லாம் பாடி. கோகுலத்துல பசுக்கள்லாம் கோபாலன் குழலை கேட்டு. அங்க பசுக்கள்லாம் கூட கிருஷ்ணர் எப்படி கூப்பிடும்? நம்ம ஊர்ல பசுக்கள்லாம் மோ மோ அப்படி. கிருஷ்ணாவுடைய உலகத்துல பசுக்கள்லாம் கோவிந்தோ கோவிந்தோ, கிருஷ்ணர கோவிந்தான்னு. அப்புறம்
அந்த லட்சக்கணக்கான பசுக்களுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான பேர்கள் உண்டு. கிருஷ்ணர் அந்த ஒரு பசுவோடைய பேரை சொல்லி பகுலா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு காலை பின்னாடி தூக்கி அப்படி துள்ளி குதிச்சு சாடி வரும் அந்த பசுக்கள். ஓரொரு பசுகளுடைய பேரும் கிருஷ்ணருக்கு தெரியும். அந்த ஓரொரு பசுவும் கிருஷ்ணருக்கு பிரியமானது. அப்படி பகவானுடைய உலகம்னாலே கோலோகம். அந்த உலகத்துல கிருஷ்ணர் கோகுலத்துல லீலைகள் செஞ்சார். கன்றுகளையும் பசுக்களையும் பராமரிச்சார். கன்றுகளையும் பசுக்களையும் பராமரிக்கிறவங்க கோபர்கள், கோபிகைகள். அந்த கோபர்களுடைய தலைவர் வந்து நந்த மகாராஜ். அவருக்கு பேர் நந்த மகாராஜ். என்ன மகாராஜா? அவர் ஏதோ பசுமாடு வச்சிருந்தாருனாக்க மகாராஜ்னு சொல்றீங்க. அவர் எந்த நாட்டை ஆண்டாரு அவரு? நந்த மகாராஜ் வெறுமனே பசுக்களை பராமரிச்சதுனாலே சக்கரவர்த்தியா வாழ்ந்தார். ம். எல்லா சௌகரியங்களுக்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமான பகவான் மிகவும் அழகிய காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை வாசித்து தம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த இடையகுல சிறுவளையும் அவர் உற்சாகப்படுத்துவார். பாருங்க, கிருஷ்ணருடைய உலகத்துல நந்தகோபர் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அவர் ஒரு சக்கரவர்த்தியா ஒரு மகாராஜரா வாழ்ந்திருக்கார். பெரிய ராஜா போல, ஒரு அரசனை போல வாழ்ந்தார். எப்படி? வெறுமனே பசுக்களை பராமரிச்சதுதான். அதனால வேத காலத்துல யார செல்வந்தன்னு சொல்லுவாங்க? இவர் பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, இன்போசிஸ்ல ஒர்க் பண்றாரா, என்ஐடில ஐஐடில எங்க ஒர்க் பண்றாரா, இல்ல என்ஐடில முடிச்சுட்டு அவர் வந்து பிடெக் எம்டெக் எல்லாம் முடிச்சு ஏதோ டெக்குன்னு ஏதோ டெக்னோ பார்க்ல ஒர்க் பண்றாரா? இதெல்லாம் வச்சு இல்ல கோடீஸ்வரன். கோட் ஷூட் போட்டிருக்கிறாரா, 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசுறாரா, இல்ல ஆடி காரு அமாவாசை கார் எல்லாம் வச்சிருக்கிறாரா? அதை வச்சு இல்ல செல்வந்தன். வேத காலத்துல யார செல்வந்தன் சொல்லுவாங்க? கௌவேர தனவான் தானியேன தனவான். யாருக்கிட்ட பசுக்கள் நிறைய இருக்கோ, யாரிடத்தில் நிலங்கள் நிறைய இருக்கோ, பசுக்களும் தானியங்கள். யாரிடத்துல பசுக்கள் அதிகமா இருக்கோ, யார்கிட்ட தானியங்கள் அதிகமா இருந்ததோ, நிலம் அதிகமா இருந்ததோ, அவர் தான் செல்வந்தன். இன்னைக்கு யார செல்வந்தன் சொல்றேன்? பெரிய பெரிய தொழிற்சாலையில ஒர்க் பண்றவங்க, சென்னை மாநகரத்துல ஒரு சிங்கார வீடு கட்டி இருக்கிறவரு, இல்ல பெங்களூர்ல அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவரு, அவரெல்லாம் செல்வந்தன் நினைச்சிட்டு இருக்கோம். கொரோனா வந்து லாக்டவுன் போட்டா எல்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது. யாராவது பொட்டலம் போடுவாங்களா, சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்ப தற்சார்பு வாழ்க்கை இப்ப போயாச்சு. வேதகால வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை. தற்சார்பு வாழ்க்கைன்னு என்னது? யாரையும் எந்த இதையும் நம்பி கிடையாது. இயற்கையோடு சேர்ந்தவா. இறைவன் கொடுத்த பரிசு, பகவான் கொடுத்த பரிசு வந்து இயற்கை, பூமி, நிலம், பூமி தாய். பாருங்க, 7 அம்மால 2 அம்மா இங்க வந்தாச்சு. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாதி, பிருத்திவி, பிராமணி. நமக்கு இந்த உடம்பு கொடுத்த ஒரு அம்மா ஆதோ மாதா, நம்ம பெற்ற அன்னை. முதல்ல ஆதோ மாதா. ஓரொரு ஜீவாத்மாவுக்கு, இந்த பூமியில பிறந்த ஓரொரு ஜீவாத்மாவுக்கு 7 அம்மா இருக்காங்க. அதுல ஒரு அம்மா வந்து நம்ம பெற்ற அம்மா ஆதோ மாதா. குரு பத்னி, குருவுடைய மனைவி. குரு வந்து தந்தை, குருவுடைய மனைவி வந்து தாய், குரு பத்னி. ராஜ பத்னி, ராஜாவுடைய மனைவி ராணியார், அவங்க நமக்கு ஒரு அம்மா. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு பசு, தாத்ரி நர்ஸ், பிருத்திவி நிலம், பிராமணி ஒரு பிராமணனுடைய மனைவி. இந்த 7 அன்னையும் வழிபடப்பட வேண்டியவங்க. ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா குரு பத்னி ஏறக்குறைய குறைஞ்சு போயாச்சு. ஏன்னா குருகுல பாடமே இல்லையே. சோ குரு பத்னி யாரு? யாருக்கு வந்து கிரகஸ்த குரு வந்து ஆச்சாரியன் இருக்காரோ அவங்க மனைவி நமக்கு தாய், அன்னை. கிரகஸ்த குருமார்கள் இருப்பாங்க. கிரகஸ்த குருமார்களுடைய மனைவி நமக்கு ஒரு அம்மா. அதனாலதான் இஸ்கான்ல வந்து எல்லா அம்மாவையும் மாதாஜி, எல்லா பெண்களையும் மாதாஜின்னு சொல்றோம். அது 6 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி. 6 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, நம்ம மாதாஜின்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம். எல்லாருமே அம்மா. ஒரு குடும்பஸ்தனுக்கு தன் மனைவியை தவிர மற்றவங்க எல்லாம் தாய் தான், அம்மா தான். பிரம்மச்சாரிக்கு எல்லாருமே அம்மா தான்.
ரைட்டு. அப்போ ஆதோ மாதா நம்ம பெற்ற அன்னை, குரு பத்னி, ஆன்மீக குருவுடைய மனைவி. இப்ப ஆன்மீக குரு வந்து சாஸ்திர சம்பிரதாயத்துல பின்பற்றக்கூடிய ஆன்மீக குருமார்கள். அதுல சந்நியாச குருமார்கள் உண்டு, கிரகஸ்த குருமார்கள் உண்டு. கிரகஸ்த குருமாருடைய மனைவி வந்து நமக்கு தாய். ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜ பத்னி, ராஜாவுடைய மனைவி. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு ராஜாவே இல்ல, அப்புறம் எங்க ராஜ பத்னி இருக்க போறேன். அதனால அது போயாச்சு. அஹ், ராஜ பத்னி. தேனு, பசு இன்னைக்கும் இருக்கு. ஆனா விட்டு வைக்கிறோமா? பசு மடியில பாலை குடிச்சிட்டு அது கழுத்தை வெட்டுறது. அம்மாவுடைய மடியில பாலை குடிச்சு அம்மா கழுத்தை வெட்டுற கதை தான் அது. தேனு, தாத்ரி, நர்ஸு. எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் கிடையாது. நம்முடைய அம்மாவோ அக்காவோ தங்கையோ கிடையாது. ஆனா நோயின்று வந்தவுடன் எந்த ஒரு கூச்சம் இல்லாம முகம் சுளிக்காம இரவு பகலா சேவை பண்ணக்கூடியவங்க செவிலி தாய்கள், நர்ஸ். பாருங்க, கொரோனா காலத்து கூட தன் உயிரை பணயம் வைத்து கொரோனா பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ நர்ஸுங்க நம்ம பார்த்தோம். அந்த பிபி ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூச்சு கூட விட முடியாது. ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தொற்று வந்துச்சுன்னா வீட்டுல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனாலும் தன் உயிரை பொருட்படுத்தாம பிறருக்காக சேவை செய்தவங்க, மற்றவங்களுக்காக. அவங்களும் ஒரு தாய். செவிலி தாய், நர்ஸ். தாத்ரி. பிருத்திவி, நிலம். இந்த நிலம் வந்து பகவான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு, செல்வம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? நிலத்தை துஷ்பிரயோகம் பண்றோம். ரோடு மேல ரோடு, பாலத்து மேல பாலம், அங்க வந்து புல்லட் ட்ரெயின், இங்க பறக்கிற ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், அந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின், ஏர்போர்ட், அது இது பூமியை போட்டு பாழாக்கிட்டு நாசமாக்கி விவசாய நிலங்களை அழிச்சு பிளாட் போடுறது, பிளாட் மேல பிளாட், அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட், நதிகள் நீர்த்தேக்கங்கள்லாம் சாக்கடை, குளம் ஏரி எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு தண்ணி எங்க போறது தெரியாம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கடைசியில மொட்டை மாடியில உட்காந்துட்டு யாராவது பெட்டலம் பொட்டலம் போடுவாங்களான்னு ஹெலிகாப்டர் பார்த்துட்டு. பேங்க்ல பணம் இருக்கு, போய் எடுக்க முடியாது. பேங்க்ல பணம் இருக்கு, கையில ஏடிஎம் கார்டு இருக்கு, ஏடிஎம் மிஷினே தண்ணியில மிதக்கும். அப்புறம் எங்க போய் பணம் எடுக்கிறது? அப்படி. So, இப்படி கலியுகத்துல மக்கள் செயற்கையான முறையில வேண்டாத பல்வேறு செயற்கையான புலன்ப விஷயங்களை ஏற்பாடு செய்துக்கிட்டு எளிமையா எளிமையா இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடினமா உழைச்சு எளிமையா கிடைக்க வேண்டிய விஷயங்களை கடினமா உழைச்சு அப்படி சம்பாரிச்சு அது கூட சுத்தமா இல்ல. சுவாசிக்கிற காற்று சுத்தம் இல்ல, குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்ல. கங்கா யமுனா புனித நதிகள்லாம் ஓடக்கூடிய நாட்டுல தண்ணியில பாட்டில காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இதுல பெருமை வேற, டெக்னாலஜி டெவலப்மெண்ட். நாங்க வந்து வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றோம். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, பொருள் என்ன, விஞ்ஞானம் வளர்ச்சி ஆயிடுச்சு. என்ன விஞ்ஞானம் வளர்ந்துச்சு? சுத்தமான காற்று இல்லைங்கிறதுக்காக பூத்துல போய் காற்று சுவாசிக்க. குடிக்க நல்ல தண்ணி இல்ல, ஆறு ஏரி குளத்தை எல்லாம் சாக்கடாக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நாங்க சுத்தப்படுத்தி கொடுக்குறோம். வெறும் கண்டுபிடிப்பு இதெல்லாம். உலக சாதனை. உலக சாதனை படைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு மனிதன் இயற்கையை துஷ்பிரயோகம் செய்து, இயற்கை அன்னை கிருஷ்ணா வந்து தந்தை. இயற்கை அன்னை, பூமி வந்து தாய், கிருஷ்ணா வந்து தந்தை. ரெண்டு பேரையும் மதிக்கிறது இல்ல. தாயும் மதிக்கிறது இல்ல, தந்தையும் அப்புறம் எங்க இங்க நிம்மதியா வாழ்றது? போய் திருட்டு, பித்தலாட்டம், சூதாட்டம் எல்லாம் நடக்கும். இதுக்கிடையில பசு வேற கொள்றது. எல்லா உயிரையும் தின்னது பார்த்தாலும் பசுவையும் கொண்டு சாப்பிடும். எந்த பூமியில பசுவோடைய ரத்தம் சிந்துதோ அந்த பூமியில மகிழ்ச்சி, நிம்மதி, ஆனந்தங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அங்க வந்து வெட்டு, குத்து, கொலை, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்ல. அந்த சண்டை, இந்த சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, இனச்சண்டை, மொழி சண்டை, எல்லா கருமாந்திரம், எல்லா சண்டையும். நிம்மதியாவே வாழ முடியாது. எந்த எந்த இடத்துல நிலம் வந்து பூமி வந்து துஷ்பிரயோகம் செய்யப்படுதோ, பூமி தாயை வந்து எங்க நம்ம அவமதிக்கிறோமோ, எங்க பசு அவமதிக்கப்படுதோ, எங்க பக்தர்கள் துன்புறுத்தப்படுறாங்களோ அங்க பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி இதெல்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன்னன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு. மூணு வகையான துன்பம் மாறி மாறி அடிக்கும். நம்ம உடலால மனதால துன்பம் வரும், மற்ற ஜீவராசினால துன்பம் வரும்,
இயற்கையினால் துன்பம் வரும், துன்பமோ துன்பம் வாழ்நாள் முழுதும். அதனால பகவான் ரொம்ப எளிமையா அழகா சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. என்ன பண்ணணும்? பசுக்களை பராமரிங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணுங்க. கிருஷ்ணர் கையில புல்லாங்குழலும் மாடு மேய்க்கும் கம்பு வச்சிருக்கிறார். பலராமர் கையில ஏர்கலப்பையை வச்சிருக்கிறார். ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? பேசாம இயற்கை விவசாயம் பண்ணி சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு தேவையானதை உங்க நிலத்திலேயே உற்பத்தி பண்ணுங்க. பசுக்களை பராமரிங்க. என்ன வழிபாடு பண்ணுங்க. என் பக்தனா இருக்க, நமஸ்காரம், சந்தோஷமா இருக்க. நீங்க எங்கிட்டயே வந்துருவீங்க. கேட்போமா? கேட்க மாட்டோம். அது பாருங்க, என் பையன் விவசாயம் பண்ண என்ன கிடைக்குங்க? அவன் வெளிநாடு போய் சம்பாதிக்கும். சட்டை அழுக்காக வேலை பண்ணணும். அயன் பண்ணிருக்கிற ட்ரெஸ் களையக்கூடாது. உட்காந்த இடத்துல எல்லாம் நடக்கணும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும் சொல்லுவாரு, நீங்க உட்காந்து கூடாது, நடந்துகிட்டே இருங்க. யாரு? அஹ்? பையன் உட்காந்த இடத்துலயே ஆபீஸ்ல வேலை பார்த்தான். அப்புறம் உட்கார்ற இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னீங்க உட்காரவே கூடாது. அஹ்? அப்புறம் என்ன ஆச்சு? இதுல வேற நிறைய ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றது. வீட்டுல ஒழுங்கா வேலை பார்த்தா ஏன் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணணும்? வீட்டுல உட்காந்த இடத்துலயே சுவிட்ச போட்டா மிக்சி மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, எல்லாம் ஓடுது. யாரு? நாம ஓட வேண்டியவங்க நாம ஓடாம மற்ற எந்திரங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சார் நீ ஓடியா அப்படிங்கிறான். அதுல இந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க? கார்லயும் புல்லட்லயும் போவாங்க, பைக்ல. எங்க? ஒரு கிரவுண்டுக்கு போவாங்க. எங்கேயாவது பார்க்குக்கு, கிரவுண்டுக்கு கார்ல போயிட்டு அந்த காரை கொண்டு அங்க பார்க் பண்ணிட்டு அங்க நடந்துட்டு இருப்பான். அப்புறம் எதுக்கியா கார்ல போனேன்? நடக்கத்தான் போனேன். அதுக்கு நடக்கிறதுக்கு எதுக்கியா கார்ல போனேன்? அது பிரஸ்டீஜ். என்ன சொல்லிடுவான் பாரு, காரை வச்சு நடந்து போறா கஜ பிசினாரி. சோ இப்படி இந்த உலகம், கலியுக மக்கள் ஒரு வியப்பான மனிதர்கள், விந்தையான மனிதர்கள். என்ன பண்றாங்க? எல்லாம் தலைகீழ தான் பண்ணுவாங்க. கார்ல போயிட்டு பார்க்ல நடந்து போவாங்க. வீட்டுல மளிகை ஜாமான் வாங்குறது பைக் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் காலையில போய் பார்க்ல நடந்து போவாங்க. இதுதான் கலியுக மக்கள், எல்லாம் தலைகீழ பண்ணுவாங்க. ஆனா என்ன சொல்லியிருக்கீங்க? எப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தனால் நிம்மதியா வாழ்ந்தாங்க, ஆனந்தமா வாழ்ந்தாங்க. அஹ்? வேதங்களின் படி ஒருவன் பெற்றுள்ள தானியங்களையும் பசுக்களின் எண்ணிக்கையும் கொண்டுதான் அவனுடைய செல்வ சிறப்பு மதிப்பிடப்படுகிறது. இன்னைக்கு இவர் எவ்வளவு பேங்க்ல பணம் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, இதை வச்சு ஒரு செல்வந்தர்னு முடிவு பண்றேன். சோ இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு புறம்பான திட்டம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இங்க அழகா பிரபுபார் பொருளுரை சொல்லியிருக்காரு. என்ன பண்றாங்க? பசுக்களையும் தானியங்களையும் விட்டுட்டு மனித சமூகத்தின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையாக இருப்பது இதுதான். இவ்விரண்டையும் தவிர மற்ற அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தேவைகளாகும். அதான் நீ கஷ்டப்படுறாங்க. செயற்கையா பால் உற்பத்தி பண்றான். பாக்கெட்ல பாலை போட்டு கொடுக்குறான். அந்த பால்ல என்ன கருமம் இருக்குன்னு தெரியல. சாப்பிடுற சாப்பாட்டுல பூரா விஷம், மருந்து மேல மருந்து, மருந்து மேல மருந்து, எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. கலியுகத்துல ஆயுள் காலமே 100 வருஷம் தான். அதுவே 100 வருஷமே அல்பாயுசு. 100 வருஷமே அல்பாயுசு. நம்மால 60 70லயே பேக்கப் பண்ணிடுறான், முடிஞ்சுது. 30 வயசுல பேக் பெயின், 35 வயசுல ஹார்ட் அட்டாக், 40 வயசுல ஸ்ட்ரோக்கு, 50 வயசுல ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு இந்த வியாதி எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. என்னங்க? பக்கவாதம் தாங்க, அது பிசியோதெரப்பி வருவார், அதெல்லாம் செய்யுங்க சரியா போயிடுங்க. ஒரு காலத்துல பக்கவாதம் யாருக்கு வந்தது? ரொம்ப வயசானவங்களுக்கு வரும். கபவாத பித்தம். உடல்ல மூணே வியாதி தான்: கபத்தினால் வரக்கூடியது, வாதத்தினால வரக்கூடியது, பித்தத்தினால வரக்கூடியது. முன்ன வைத்தியர் பார்த்து சொல்லுவாரு நமக்கு என்ன வியாதின்னு. இப்போ நம்ம கிட்ட கேக்குற, ஐயா உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு ஸ்கேன் பண்ணிடலாமே. எல்லாம் தலைகீழ ஆகி போச்சு கலியுகத்துல. சோ இப்படி இந்த மனித சமூகத்துல செயற்கையான தேவைகளும், மனிதன் செயற்கையான முறையில தன் வாழ்வை வீணாக்கி இந்த மாதிரி செயற்கை தேவைகளில் மனிதன் மதிப்புயர்ந்து தன் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் போதகர் என்ற முறையில் வைசியர்கள் அல்லது வணிகர்கள் பசுக்களையும் காளைகளையும் மேய்த்து அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை தமது தாயாகவும் காளை தந்தையாகவும் இருக்கின்ற என்று ஸ்மிருதி சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. வசுதா அம்மா, காளிதான் நமக்கு தந்தை. சோ என்ன பண்றது? இன்னைக்கு இது ரெண்டையும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு செயற்கையான முறையில பண்றதுனால மனிதனுடைய ஆயுள் காலம், அவனது சிந்தனை திறன், சிந்திக்கும் புத்தி
ஆயுள் காலம் எல்லாம் போச்சு. சரி, இப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான் இருக்கு, இந்த ஜட உலகத்தை விட்டு போயிடணும். இனி கொண்டு யாராவது விவசாயம் பண்ண முயற்சி பண்ணா நல்ல விஷயம் தான், முயற்சி பண்ணலாம். ஆனா இதுல எவ்வளவு பேர் முயற்சி பண்ண போறோம்? இயற்கை விவசாயம் பண்ண போறேன், நாளையில இருந்து பசுக்களை பராமரிக்க போறேன். முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். ஆனா எவ்வளவு பேர் அதை முயற்சி பண்ணுவோம்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணி இயற்கையோடு சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா சீக்கிரம் ஜட ஜட உலகத்தை விட்டு போயிடணும். இந்த ஜட உலகத்துல இதை விட இனி மோசமானதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. கலியுகம் இப்பதான் ஆரம்பம். இப்ப பேசுனது எல்லாமே கலியுகத்துடைய ஆரம்பம் தான். 5000 வருஷம் தான் போயிருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. இப்பவே பசுமாடு அழுகுது, பசுவை வெட்டுறாங்க, பூமியை மலடாக்கிட்டாங்க, புனித நதிகள்லாம் சாக்கடையாக்கிட்டாங்க. இந்த பூமியில வாழ்றதுக்கே லாயக்கு இல்ல. இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கே லாயக்கு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அதுலதான் விஞ்ஞானி பாக்குறாரு, ஐயோ பாவம், மக்களால் இந்த பூமியில வாழ முடியல, வேற கிரகத்துக்கு போய் வாழலாமா ட்ரை பண்றாங்க. சரி, இந்த பூமியை கெடுத்தாச்சு, இந்த அடுத்து வேற கிரகத்தை போய் நாசப்படுத்திடலாமா? அதுக்கு என்ன என்ன திட்டம், என்ன அதுக்காக திட்டம் போறோம். சந்திர மண்டலத்துக்கு போலாமா, செவ்வாய்க்கு போலாமா, சூரியன் போலாம், புதனுக்கு போலாமா? இப்படி திட்டம் மேல திட்டம் போட்டு இறைவனுடைய படைப்பை நாசம் செய்வதுதான் அந்த அசுரருடைய வேலையே. அசுர கலாச்சாரம். என்ன பண்றது? சிலந்தி பூச்சி வலைய கட்டிட்டு அதுக்குள்ள மாட்டிக்கும். அந்த மாதிரி நாமளும் இந்த பௌதிக கலாச்சாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு சிலந்தி பூச்சி மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த பிறவிலே ஒழுங்கா பக்தி பண்ணி பகவான்கிட்ட திரும்ப போயிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் பகவானை நினைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அப்புறம் இங்க உத்தவர் மாதிரி பகவானுடைய லீலைகளை பற்றி பாகவத்திலிருந்து கேட்பது, படிப்பது, பாடுவது, அவர் நாமத்தை ஜபிப்பது, இந்த மாதிரி எப்படியாவது தலை குப்புற நின்னு எப்படியாவது நம்ம மனதுல கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும். பக்தியில பக்குவமாகணும், முன்னேற்றம் அடையணும். திரும்ப இந்த ஜட உலகத்துல வரவே கூடாது. நீ திரும்ப ஒருக்கா வந்தோம், அவ்வளவுதான், தீந்தோம். அதனால இதை நல்லா மனசுல வச்சுட்டு ஒரே வைராக்கியம், கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். இந்த மனித பிறவி எடுத்த ஒரே குறிக்கோள் கிருஷ்ணாவை அடைவது. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது. அதற்கு நாம் தயாராக வேண்டும். அதுக்கு தான் இந்த இயக்கம். பிரபுபாதரையே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. மக்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, கிருஷ்ணரை நினைப்பதற்கு, பகவானுக்கு சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்து அவரை நினைப்பது, அவர் நாமத்தை ஜபித்து அவரை நினைப்பது, அவரது நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு அவரை எப்படியாவது மனதை அவர் மேல நிறுத்திடும். அதுல மட்டும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், வைராக்கியமா இருந்தோம், நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போயிடலாம். திரும்பி இந்த ஜட உலகத்துல வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.